अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरि ओम्. ॐ नमो भगवते रामकृष्णाय. அன்பிற்குரிய சுவாமிஜி அனைவருக்கும் மற்றும் இங்கே குழுமியுள்ள பக்தர் குழாத்திற்கும் எனது ஆசியும் அன்பும். இந்த 3 நாள் ரிட்ரீட், அதாவது அந்தர்யோகம், மிகவும் அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை இது நிறைவு பெறும். இன்று 2வது நாள். காலையிலிருந்து நாம் இந்த மழை எப்படி வெள்ளம் கொண்டு வருகிறதோ அதே மாதிரி மனதில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நாம் இப்பொழுது நீந்தி கொண்டிருக்கிறோம். மிகவும் அருமையான தருணம் இது. இந்த அந்தர்யோகத்தில் மனம் வெளி செல்லாமல் அதை தடுத்து நிறுத்தி உள்ளே செலுத்த வேண்டும். அதற்கு நமக்கு அபியாசம், அதாவது பழக்கம் வேண்டும். அந்த பழக்கம் நமக்கு அன்றாட தினங்களில் அன்றாட வேலைகளின் மூலமாக நமக்கு கிடைப்பதில்லை. அதனால்தான் நடுவே 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ நாம் இந்த அந்தர்யோகத்தில் வர வேண்டி இருக்கிறது. இங்கு 3 நாட்கள் வெளி நினைவு இல்லாமல் நாம் குருதேவரிடத்திலும் அன்னையாரிடத்திலும் சுவாமி விவேகானந்தர் மற்ற சிஷ்யரிடத்திலும் இந்த அன்பு பாராட்டுகிறோம், பக்தி பாராட்டுகிறோம். அதற்காகத்தான் இந்த அந்தர்யோகம் அமைக்கப்படுகிறது. நமது மடத்தின் தலைவர் சுவாமி சத்யஞானஜி மகாராஜ் முதலில் மிகவும் அழகாக சொன்னார், எதற்கு இந்த அந்தர்யோகம் நாம் ஏற்பாடு செய்கிறோம். அதற்கு பிறகு சுவாமி ஆத்மகணானந்தி அவர்களும் எதற்கு காரணம் என்ன நாம் இங்கே கூடியிருப்பதற்கு என்பதை மிகவும் அழகாக விவரித்தார். ராமகிருஷ்ணன் நினைவு நம்மிடத்தில் அகலாமல் இருக்க ராமகிருஷ்ணரை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். எப்படி சிந்தனை வரும்? அவரை பற்றி படிக்காமல் இருந்தால் அந்த சிந்தனை வருமா என்று கேட்டால் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், வராது. அவருடைய அனுக்கிரகத்தினால், அவருடைய கருணையினால் ஒருவேளை யாருக்காவது அந்த சிந்தனை கொடுத்து என்னை சிந்தனை செய் அப்படின்னு அவர் சொன்னார்னாக்க அது நடக்கலாம். நார்மலாக நம்ம பார்க்குறது என்னன்னாக்க, நம்ம படித்தா தான் அதை பற்றி சில விஷயங்கள் புரிய வரும். ராமகிருஷ்ணன் ஜீவசரிதை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, ஓகே, நான் தொடவே இல்லை, தொடாமலேயே அது துடிக்கிறது பேச. ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறு விரிவான வரலாறு. நாம் இதற்கு முன்பு அமைந்த அவதார புருஷர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு மிக நுண்ணியமான ஒரு விஷயம் இந்த வரலாறை படிக்கும்போது நமக்கு புலனாகிறது. எப்படிப்பட்ட நுண்ணியமான விஷயம் அது? அது என்ன என்றால், ராமன் அங்கே கேட்கல, வரும் டேக்ஸ் டைம். லெங்க் எட்டாதா? நன்னு கிட்ட போட்டுமா அங்கே? நடுவில் ஒரு கம்பம் இருக்கு இல்லையா, அது
கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வாழ்க்கை வரலாறை நாம் சொல்லி கொண்டிருந்தோம். ஏனைய அவதார புருஷர்களின் வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது ராமாயணத்தை படிக்கிறோம். அது கம்ப ராமாயணமாக இருக்கட்டும், இல்லை துளசி ராமாயணமாக இருக்கட்டும், இல்லை வால்மீகி ராமாயணமாக இருக்கட்டும். அந்த ராமாயணத்தில் ராமன் சிறு வயதில் எப்படிப்பட்ட சாதனைகள் செய்தார் என்பதை நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு இடத்தில் வால்மீகி ராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம். விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணையும் காட்டுக்கு அழைத்து சென்ற போது காயத்ரி உபதேசம் செய்து அந்த காயத்ரி மந்திரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மற்ற ஏனைய சாதனைகள் ராமர் செய்தாரா செய்யவில்லையான்றவுக்கு தெரியாது. ஆனால் ராமன் ஒரு அவதார புருஷன். அதே மாதிரி கிருஷ்ணர் வாழ்விலும் பார்க்கிறோம், சைத்தன்ய தேவர் வாழ்விலும் இதே மாதிரி பார்க்கிறோம். இப்படி பலதரப்பட்ட வாழ்வில் அவதார புருஷர்களின் வாழ்க்கையை நாம் ஆராயும் போது ஒன்று ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தெரிகிறது. அது என்ன என்றால் 12 ஆண்டுகள் ராமகிருஷ்ணர் செய்த சாதனைகளை பற்றி விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய சிஷ்யரே சுவாமி யார் எழுதினாங்க? சாரதானந்தர். சுவாமி சாரதானந்தரே எழுதியிருக்கிறார். அது ராமகிருஷ்ணா த கிரேட் மாஸ்டர் என்ற ஆங்கிலத்திலும், வங்காள மொழியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா லீலா பிரசங்க என்ற மொழியிலும், நமது தமிழில் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற தலைப்பிலும் புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை பார்க்கும்போது குருதேவர் ராமகிருஷ்ணர் 3 பாகத்தில் வெளிவந்திருக்கிறது. இப்போது அதில் முதல் பாகத்தில் கடைசியில் ராமகிருஷ்ணன் சாதனைகள் முடிவுற்ற பிறகு ராமகிருஷ்ணன் மனநிலை எப்படி இருந்தது, அவர் செய்த சாதனையினால் வந்த விளைவு என்ன என்பதை பற்றி சாரதானந்தர் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்த வரையில் அந்த சாப்டர், அதாவது அடிஷ்னல் அப்பெண்டிக்ஸ்னு சொல்லுவோம், அந்த அடிஷ்னல் சாப்டர் நமது எல்லா மற்ற மடத்திலையுமே பார்க்கலாம். அதை பற்றி யாருமே படிப்பதில்லை, எழுதுவதும் இல்லை. ஏனென்றால் மிகவும் கடினமான சில சொற்கள் அவர் பிரயோகம் செய்து அந்த சாப்டரை எழுதியிருக்கிறார். அதை பற்றி பொதுவாக நமக்கு தெரிய இல்லாமல் போய்விட்டது. இப்போ ராமகிருஷ்ணர் அவதார புருஷர் என்று நாம் சொல்லும்போது ராமகிருஷ்ணர் தன்னை பற்றி என்ன நினைத்தார் என்பதை பற்றி நமக்கு பலருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 12 வருட காலம் அவர் செய்த சாதனைகள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு சாதனையும் முடிந்தது, ஆரம்பித்தது, முடிந்தது. அன்னை காளியின் ஒரு பேர் அருளினால் அவருக்கு பல சாதனைகள் செய்ய அனுபவம் கிடைத்தது. அவர் செய்த சாதனைகள் பக்தி யோகத்தில் இருக்கட்டும், இல்லை என்றால் ஞான யோகத்தில் இருக்கட்டும், இல்லை என்றால் ராஜயோகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவித சாதனைகளும் மிகவும் அற்புதமாக, வைணவ சாதனைகளில் 5 வித பாவங்கள் மிக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. 5 வித பாவங்கள். அந்த 5 வித பாவங்களிலும் அவர் சாதனை செய்தார். ஒரு படி மேலே சென்று 6வது பாவத்தையும் அவர் செய்தார். அந்த 6வது பாவம் என்ன என்று கேட்டால் அது மிகவும் நுண்ணியமான ஒரு கருத்து. 5 பாவங்களில் உள்ள வாத்சல்ய பாவம் என்று சொல்லப்படும் அந்த பாவத்தில் அவர் சாதனை செய்த போது ராமனை பற்றி ராமன் தன் குழந்தையாக பாவித்தார். அது வாத்சல்ய பாவம். எப்படி யசோதை கிருஷ்ணரை அணுகும் முறை வாத்சல்ய பாவம் என்று சொல்லப்படுகிறதோ, அதே மாதிரி ராமகிருஷ்ணனும் ஒரு ராமன் குழந்தையாக வந்திருந்தார். அந்த ராமாயண சாது கொண்டு வந்த ராமன். அதே மாதிரி பலவிதமான அந்த சாதனைகள் இருக்கின்றன. அந்த வாத்சல்ய பாவத்தில் மிகப்பெரிய உதாரணமே நமது தமிழ்நாட்டில் அருணகிரிநாதர். அவர் பாலகுமரனை வழிபட்டார். பெரிய குமரன் இல்லை, பெரிய முருகன் இல்லை, பாலகுமரன்
வழிபட்டார். அதே மாதிரி பாலகிருஷ்ணன், அதே மாதிரி பால திரிபுரா சுந்தரி என்று அம்பிகையின் ஒரு வடிவம். இது ஆடி மாதம் அம்பிகை பற்றி பேசுவது மிகவும் அற்புதமான ஒரு இடம். ஸோ அம்பிகை அவளையும் பாலாவாக கண்டு ஒரு உபாசனை செய்ய முடிஞ்சது. இப்படி பலவித ஆச்சாரியர்கள் இல்லை என்றால் சாதகர்கள் கடவுளை குழந்தையாக பாவனை செய்து வாத்சல்ய பாவத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே கடவுளை அந்த கடவுளின் குழந்தையாக தன்னை பாவிக்க வேண்டும். இது அதற்கு நேர் எதிர்மறையான. எப்படி கிருஷ்ணனை யசோதை தன் குழந்தையாக பாவிக்கிறாளோ அது வாத்சல்ய பாவம் என்றால், இப்போ கிருஷ்ணனுடைய பார்வையில் இருந்து பார்த்தால் அவனுடைய அன்னை யசோதை ஒரு அம்பிகை அப்படின்னு வச்சுங்க. அப்படி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன வார்த்தைகள் அப்படின்னு ஒரு கேள்வி மனதில் எழலாம். அதற்கு ஒரு சரியான ஒரு சப்தம் இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில். அதற்கு அபத்திய பாவம் என்று சொல்வார்கள். இந்த அபத்திய பாவம் மிகவும் ஒரு ஆச்சரியகரமான அம்பு. இப்போ நாம் எல்லோரும் அம்பிகையை அன்னையாக வணங்குகிறோம் இல்லையா? அப்போ நாமெல்லாம் யார்? அன்னையாரோட குழந்தைகள். இந்த பாவத்தில் நாம் வணங்குகிறோம். நான் யாரை வணங்குகிறேனோ அவரை முழுமுதற் கடவுளாக நாம் பாவித்தேன் என்றால் அது அபத்திய பாவம். அதுவே என்னுடைய குழந்தையாக நான் பாவித்தேன் என்றால் அது வாத்சல்ய பாவம். இப்படி 6 வித பாவங்களையும் ராமகிருஷ்ணர் கடைபிடித்தார். அவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த இந்த அபத்திய பாவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் அன்னையாரை பற்றி தாந்திரிக முறையில் அவர் சாதனை செய்தார். அன்னையாரை காண வேண்டும் என்று அந்த தாந்திரிக முறையில் சாதனை செய்தது கூட எவ்வளோ ஒரு பெரிய 64 தந்திரங்கள், அதாவது தந்திர முறைகள் சாதனை செய்வதற்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராது இடர் என்று சரஸ்வதியை பற்றி நம்ம சின்ன வயசில் படித்தது. இப்போ திடீர்னு ஞாபகம் வந்து அந்த சரஸ்வதி ஸ்தோத்திரம் படித்தோம். அதில் 64 கலைகள் ஏய உணர்விக்கும். மிக அருமையாக உணர்விப்பது யார்? அந்த அம்மா தான். சரஸ்வதியே உணர்விக்கிறார். இங்கே ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நாம் பார்ப்பது அவருடைய அன்னையா என்றால் இந்த தெய்வ காளி, அன்னை காளி அவருக்கு உபதேசிக்கிறார். அதற்காக பைரவி பிராமணி என்னும் ஒரு தாந்திரீக விற்பனர் மிகச்சிறந்த சாதனை செய்து, தாந்திரீக முறையில் சாதனை செய்து அவர் கடவுளை சாட்சாத்காரம் செய்வர். இந்த பிராமணி அவர் வந்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாமே மிக மிக அற்புதமாக மிக மிக குறுகிய நேரத்தில் ராமகிருஷ்ணர் சாதனையில் வெற்றி பெறுகிறார். ஆச்சரியம் என்னன்னாக்க ஒவ்வொரு சாதனைக்குமே ஒவ்வொரு முறையில் சாதனை செய்வதற்கு சில பிறவிகள் வேண்டும். 1 2 இல்லை, பல பிறவிகள் எடுத்து தான் அந்த சாதனையில் நாம் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட சாதனைகளில் ராமகிருஷ்ணர் மிகவும் தேர்ச்சி பெறுகிறார். மிகவும் குறுகிய காலத்தில் அவரை பார்த்து பைரவி பிராமணி அசந்து போகிறார். அதே மாதிரி வேத மார்க்கத்தில், வைதிக மார்க்கம் என்று சொல்லப்படும் மார்க்கத்தில் சந்நியாச தீட்சையும் பெறுகிறார். நம்ம தோத்தாபுரியிடம் இருந்தது. தோத்தாபுரியும் ஆச்சரியமடைகிறார். என்னடா அது இவ்வளவு சீக்கிரம் நிர்வீக சமாதி அவருக்கு கிடைத்து விட்டதே என்று. பலவித ஜென்மங்கள் வேண்டும் அதுக்கு, ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக கிடைத்து விட்டதே என்று. இப்படி நாம் பார்க்குறோம். ஹனுமான் சாதனை, ராமரை பார்க்கறது, சீதை அம்மையை பார்க்கறது, இப்படி பலவித சாதனைகள் நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு சாதனையிலும் மிக குறுகிய காலத்தில் மொத்த பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 12 years, 12 வருஷத்துலேயே முடிஞ்சிடுறது அவர் சாதனை காலம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம சாரதானந்த்ஜி ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை தான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. கடைசி 1ஆம் பகுதியில் கடைசியில் அந்த சாதனைகளின் நிறைவு, அந்த சாப்டர் அதில் எழுதுகிறார். இந்த சாதனைகளை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. இதை அடைச்சிருப்பார்.
அந்த சாதனைகளில் அவர் பார்க்குற விதம் இப்படி இருக்கு. அவர் சொல்கிறார், இந்த சாதனைகளின் விளைவுகளை பார்க்கும்போது 2 வகையாக இதை பிரிக்கலாம் அப்படிங்குது. ஒன்று அவரை சார்ந்து, அதாவது தன்னை சார்ந்து ஒரு வகையான சாதனைகளின் விளைவு, இன்னொன்று பொதுவான சாதனை விளைவு. இப்போ சாதனைகளின் விளைவு 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னபோது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி எவ்வளவு அழகாக அதை உணர்த்துகிறார் சாரதானந்த்ஜி. அவர் சொல்வது என்ன என்றால், இந்த தன்னை பற்றிய எண்ணங்கள் ராமகிருஷ்ணருக்கு என்னென்ன எழுந்தன, சாதனை முடிந்த பிறகு அவருக்கு எப்பேற்பட்ட எண்ணங்கள் தன்னை பற்றி எழுந்தன, தன்னை பற்றி அவர் என்ன சொல்கிறார், இது ஒரு விதம். பொதுவாக எழுந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறார். ஸோ இந்த தன்னை இந்த தவயோகி அப்படின்னு ஒரு டைட்டில், இந்த டைட்டில் நம்ம ஆத்மகனாஞ்சி தான் கொடுத்தார் எனக்கு. இந்த டைட்டிலில் பாகம் 1 பாகம் 2ன்னு 2 வகையாக பிரிக்கிறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி பாகம் 1, இந்த பாகம் 1ல் நாம் பார்க்க போது இது முதல், அதாவது தன்னை பற்றிய ராமகிருஷ்ணர் எவ்வாறு கணித்து கொண்டார், நான் யார் என்பதை எவ்வாறு அவர் கூறுகிறார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு மறுபடியும் இந்த 2வது பொதுவாக அவர் என்ன சொல்கிறார் தன்னுடைய சாதனைகளை பற்றி, அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த முதல் பாகத்தில் நாம் பார்க்க வேண்டியது, ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தன்னை பற்றி என்று கேட்டால் ஆச்சரியமான ஒரு விஷயம். அவரை பற்றி சாரதானந்தர் எழுதும்போது எழுதுகிறார், ராமகிருஷ்ணருக்கு மிகவும் துல்லியமாக ஒரு அறிவு இருந்தது அந்த சமயத்தில். என்ன அறிவது? அதாவது நான் யார் என்பதில் தவறில்லாத துல்லியமான ஒரு அறிவு. அவருக்கு என்ன அறிவு இருந்தது என்றால், நான் ஒரு ஆதிகாரிக புருஷன், ஒரு அவதார புருஷன் என்பதில் ஐயம் அற்று போய்விட்டது. நம்ம பார்க்குறோம் பலவித சாதகர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் செய்து முன்னுக்கு வந்தால் கூட ஒரு ஐயம் இருக்கும். நான் ஒரு மனிதன்தான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்லாம் குறைகள் பற்றி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கு ராமகிருஷ்ணருக்கு ஒரு இந்த சாதனைகளின் நிறைவு எப்படிப்பட்ட அறிவை தந்தது என்றால், அவருக்கு நான் ஒரு அவதார புருஷன் என்பதில் ஐயம் இல்லாமல் இருந்துதான். இது ரொம்ப ஆச்சரியம்தான். இது ஒரு அவதார புருஷன் வரும்போது நான் அவதார புருஷன் என்று எல்லாரிடத்திலும் சொல்வதில்லை, பறைசாற்றுவதில்லை. ஆனால் அவதார புருஷன் என்று கண்டுபிடிக்கிறார்கள் மற்றவர்கள். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் வாழ்விலும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றா சீனு சங்கரியிலிருந்து அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னாக்கா கடைசி வரை நமது பக்தர்கள் வரை, அது கிரீஷ் கோஷாக இருக்கட்டும், ராமச்சந்திர தத்தராக இருக்கட்டும், இவர்கள் வரை ராமகிருஷ்ணரை அவதார புருஷர் என்று அவர்கள் டிக்ளரேஷன் பண்ணார். அப்படி இருந்திருக்கு. ஆனால் அவரே தன்னை அவதார புருஷர் என்று நம்பினார். இதை பற்றி எழுதும்போது நான் இந்த பர்டிகுலர் லைனை படிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த சாரதானந்தி எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தைகளை கொண்டு அவர் எழுதியிருக்கிறார் என்று. அவர் சொல்கிற, தாம் இறைவனின் அவதாரம், ஓர் அவதாரிக்க புருஷர், ஆதிகாரிக புருஷர், தமது சாதனை தவம் அனைத்தும் பிறரது நன்மைக்காகவே என்பதில் குருதேவருக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது. சில சமயம் அவருக்கு டவுட் வரும், நான் யார் அப்படின்னு. சில சமயம் கேட்பார், என்னடா மணிகிட்ட கேட்பார், மணி நீ சொல்லு யார் நான் அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி கேட்டதெல்லாம் உண்டு, சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இந்த சாதனைகள் புரிந்த பிறகு அவர் மனதில் எப்படி ஏற்பட்டது என்றால் உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது. அவரே பிற சாதகர்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாராம். அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. எப்படின்னா, ஒரே ஒரு வாழ்க்கையின் சாதனை நெறியை எடுத்துக்கொண்டு அந்த சாதனையை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நிறைவு பெறுகிறது, அதுக்கே ஒரு ஃபுல் ஜென்மமே போயிடுது. மற்ற சாதனைகள் பார்க்கும்போது அப்படி தான் தோன்றுகிறது. அவர் எழுதுறீங்க, தனக்கும்
மற்ற சாதகர்களுக்கும் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டிற்கும் இடையில் பெருத்த வேறுபாடு இருப்பதை கண்டார். யார் கண்டார்? ராமகிருஷ்ணன். அவர் தான் பார்க்குறார், வேறுபாடு இருக்கு. ஒரே ஜென்மத்தில், அந்த ஜென்மத்திலையும் அது 50 வருஷம் அவருக்கு ஜென்மம் கொடுக்கப்பட்டது. அந்த 50 வருஷங்களில் 12 ஆண்டுகளுக்குள்ளாகவே எல்லாவித சாதனையும் செய்து முடித்து விட்டார். ஷோடசி பூஜையை முடிவு வந்தபோது எவ்வளோ ஒரு அற்புதமான இருக்கு. அந்த ஷோடசி பூஜையில் அந்த அக்னியில், அது அக்னி வேள்வின்னு சொல்லலாம் அந்த பூஜை, அந்த அக்னி வேள்வி தன்னை சமர்ப்பித்து கொண்டார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் போயிட்டது. தான் என்ற பாவம், அதாவது நான் ராமகிருஷ்ணர் என்ற பாவத்தை தவிர்த்து நான் ஒரு அவதார புருஷர் என்ற பாவம் வந்து விட்டுதான். அதை சொல்கிறவர் அவர் இன்னொன்று சொல்கிறார், வாழ்க்கை முழுவதும் ஒரு பாவனையை கடைப்பிடித்து அவன் சாதனை செய்தால் அதில் சில பேர், சில சாதகர்கள் வெற்றி அடைகிறார்கள். இதை பார்க்கிறோம். அதில் அமைதி பெறுகிறான் அந்த சாதகன். அதற்கு பிறகு இன்னொரு சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருவதில்லை. நம்ம பார்க்கலாம், இப்போ கூட நிறைய சாதகர்கள் இருக்காங்க உலகத்தில், பல்வேறு இடங்களில் சாதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்தால் அவர்கள் ஒரு நெறி எடுத்திருக்காங்க சாதனை செய்வதற்காக. அந்த நெறியில் அவர்கள் மிகவும் அற்புதமாக அமைதியோடு வாழ்கிறார். இதை தவிர எனக்கு இன்னும் அவசியம் இல்லை. இப்போ நான் பக்தி மார்க்கத்தில் சாதனை எடுத்துக்கொண்டால் பக்தியின் கடவுளின் காண வேண்டும், அந்த காட்சியை காண வேண்டும், அதோடு நான் நிறுத்திட்டேன். ஆனால் இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், ராமகிருஷ்ணன் வாழ்வில் அவர் ஒவ்வொரு விதமான சாதனையும் தான் செய்து அதற்கு முடிவு என்ன அப்படிங்கிற வரல அவர் போயிருக்கிறார். இந்த வேறுபாடு அவர் கூர்ந்து கவனிச்சிருக்கிறார். பல்வேறு சமய சாதனைகளில் ஈடுபட்டு அனைத்திலும் வெற்றி பெறாத வரை அவரது உள்ளம் அமைதி பெறவில்லை. இது ஒரு பெரிய பாயிண்ட். அதனால்தான் அவ்வளோ வேகமாக அவருக்கு சாதனையில் சித்தி கிடைச்சது. சித்தி வரும், எப்போ வரும்? சித்தி வர்றதுக்கு காரணம் என்ன? ஜபா சித்தி அப்படின்னு அன்னையா சொல்கிறார். ஜபம் செய்து கொள், ஜபம் செய்து சித்தி வரும். இந்த சித்தி வருவதற்கு காரணம் என்னென்றால் அவருக்கு உள்ளம் தாங்கவில்லை. இதை நாம் செய்து விட்டோம், இதை நாம் புரிந்து கொண்டோம், இப்பொழுது அடுத்த சாதனைக்கு செல்லலாம் என்று ஒவ்வொரு சாதனையாக அவர் போயிட்டே இருக்கிறார். அப்படி எல்லா சாதனைகளையும் முடித்து விட்டார். மிக மிக குறுகிய காலத்தில் அவருக்கு தேவையான வெற்றி கிடைத்து விட்டது. காரணம், இப்போ ஒரு லைன் சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். இதை நாம் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமானது. இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு பெரிய இங்கிலீஷ் வாத்தியார் தான். அவர் எழுதியிருக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக அதை படிக்கிறது. நம்ம தமிழில் படிக்கிறவங்க காரணம் இன்றி காரியம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், தமது சாதனைகளையும் குறுகிய காலத்தில் பெற்ற வெற்றிகளையும் உயர்ந்த யோக நிலையில் நின்று பார்த்தபோது தான் குருதேவர் மேற்கண்ட முடிவுகளுக்கு வந்தார். தாம் யார் என்று அவர் பார்க்கும்போது தன்னை அவர் எப்படி கணித்தார்? தான் சுத்த புத்த முக்த இயல்பினராக உள்ளவன் என்று தன்னை புரிந்து கொண்டார். அவர் எல்லாம் வல்லவரான இறைவனின் சிறப்பான அவதாரம் தான் என்று புரிந்து கொண்டார். எப்படி அருமையாக எழுதியிருப்பார். அதனால்தான் இவ்வாறு நடைபெற்றது என்றும், தனது சாதனைகளுக்கு நான் இந்த புரிதல் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு அருமையாக சொல்கிறார். ஆன்மீக உலகிற்கு புதியதோர் ஒளியை கொடுத்துள்ளது அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆன்மீக உலகத்திற்கு ஒரு புதியதோர் ஒளி. இந்த புதிய ஒளியை கண்டவர்கள் ராமகிருஷ்ணரின் பேரில் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் ராமகிருஷ்ணரை படித்த போதன் ஒரு லைன் 2 லைன் படிச்சுட்டு, நான் டர்பனில் இருந்தபோது ஒருத்தர் வருவார், அவருக்கு ஒரு சின்ன புஸ்தகம் கொடுத்தேன். ராமகிருஷ்ணர் இந்த 10 பேக் ராமகிருஷ்ணன் இங்கிலீஷில் இருக்கியா அந்த புத்தகம் கொடுத்தேன் அவருக்கு. அவர் பஸ்ஸில் வருவார். அவர் பஸ்ஸில் உட்காந்து வர அந்த சமயத்தில் அவர் படிப்பார். வேறு எந்த சமயத்தில் படிப்பார், அவருக்கு டைம் இல்லைப்பான்.
அதில் படித்து அவர் ராமகிருஷ்ண பக்தர் ஆகிவிட்டார். இன்னொரு பக்தர் அவர் வீட்டில் காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணன் புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிருக்கார். அப்புறம் டேபிள் வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டார். 2 வருஷம் ஆச்சு, தொடவேலை. திடீர்னு ஒரு நாளைக்கு அவரோட ரூமில், அந்த இருட்டு ரூமில் திடீர்னு ஒரு ஒளி வந்து அதில் ராமகிருஷ்ணர் அதில் ஆவிர்வாவம் ஆகி அவர் சொல்லலாம், என்னடா என்ன 2 வருஷமாக நீ டேபிள் மேலே வச்சுருக்க, படிக்கவே இல்லை நீ அப்படிங்கிற. அப்போ படிக்க ஆரம்பிச்சார். அவர் ராமகிருஷ்ணர் பக்தர் ஆகிட்டார். இப்படி பலவிதமான நம்ம இது விஷயங்களை கேட்குறோம் பக்தர்களிடமிருந்து. இதெல்லாம் பக்தர்கள் சொல்லி தான் நமக்கு தெரிய வருது. நமக்கு எப்படி இது, நாம் எப்படி ராமகிருஷ்ணர் வந்தோம் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் பக்தர்கள் மிகவும் அற்புதமாக ஞாபகம் வைத்து கொண்டீர்கள் எப்படி ராமகிருஷ்ணர் வருகிறார். நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கிட்ட இல்லை, நான் போகிறதுக்கு முன்னால் எனக்கு முன்னால் இருந்த ஒரு சுவாமி, அந்த சுவாமி இப்பவும் இருக்கார், அல்சூர் போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் நீங்கள், அவர் உட்காந்துருக்கிறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, மகாராஜ் ஒரு பெரிய விஷயம் நடந்து விட்டது, என்னன்னு புரியல எனக்கு. என்ன புரியலம்மா அப்படின்னு அவர் கேட்டார். அவர் சொல்ல, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்டு நான் போய் படுத்து சரி தூங்கலான்னு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு ரூமில், சிங்கப்பூர் நம்ம சென்னை மாதிரி தான், இவ்வளோ வெயில் இருக்குவாங்க. ஸோ ஸ்க்ரீன்லாம் போட்டு படுத்தேன். திடீர்னு ஒரு ஒளி வெள்ளம் என்னோடய ரூமில். ஏன்னா அது இவ்வளோ லைட் வந்திருக்கு, நான் சுவிட்ச் ஆன் பண்ணலையே அப்படின்னு நினச்சி கண்ணை திறந்து பார்க்குறேன். குருதேவர் என்டர் பண்ணிட்டு இருக்கிறான் அவர் ரூமில். என்டர் பண்ணிட்டு சொல்கிறார், பாரு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நான் இருக்கிற இடத்துல ரொம்ப நாத்தம் அடிக்கிறது, அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படி சொன்னான். உடனே மறைஞ்சு போய்ட்டு. அப்போ இந்த அம்மா எழுதி யோசிக்கிறா, என்னடா அது, அவருக்கு எங்கே நாத்தம் அடிச்சது, அவரால் இருக்க முடியல, எங்கிட்ட வந்து சொல்கிறாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே ஃபோன் பண்ணி இந்த சுவாமிக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகாராஜ் இந்த மாதிரி ஒரு காட்சி நான் கண்டேன், இது தவறா இது மெய்யா பொய்யான்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். மகாராஜ் சொன்னேன், சரி 4 மணிக்கு நம்ம டெம்பிள் ஓப்பன் பண்ணுவோம், நீ வா, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் குருதேவர்கிட்ட அப்படி சொன்னான். ஸோ இந்த அம்மா 4 மணிக்கு வந்திருக்கா ஆசிரமத்துக்கு. அவளை கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு போனேன். கோயில் அப்போ தான் 4 மணிக்கு திறக்கிறாங்க. ஒரு பையன் இருக்காங்க திறக்கிறதுக்கு, அவன் வந்து திறந்து வைப்பான். அப்புறம் மகாராஜ் வந்து ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு வச்சுப்பார். அப்புறம் சாயங்காலம் ஆரத்தி. ஆனால் இவன் போனபோது அந்த பையன் அப்போ தான் திறந்திருக்கான், கோயில் திறந்தவன கதவை திறந்திருக்கான். உள்ளே போனாரா, அந்த அம்மா வெளியில் நிற்கிறா கர்ப்பகிரகத்து வெளியில். இவர் உள்ளே போய் சுற்றிட்டு வர்றார். இவருக்கும் நாற்றம் அடிச்சுது. என்னடா இவ்வளோ நாற்றம் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த பையன் காலில் விழுந்துட்டான். மகாராஜ் என்னை மன்னிக்கணும், 3 நாளாக இந்த ஃப்ளவர் வாசம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை நான் சேஞ்ச் பண்ணேன். அந்த தண்ணி சேஞ்ச் பண்ணாதனால அந்த பூக்கள்லாம் இருந்ததில் 3 நாள் அதில் அது என்ன அழுகி போயிடுது, அழுகி போய் இந்த நாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சாமி சொன்னார் என்கிட்ட, இப்போ குருதேவர் எவ்வளவு கருணை உள்ளவர், அந்த அம்மா எங்கேயோ தங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு, நான் இங்கே படுத்துன்னு இருக்கேன் பக்கத்தில், எனக்கு சொல்லலை அவர், எங்கேயோ போய் இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மா ஃபோன் பண்ணி இங்கே வந்து அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. இல்லைன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். எவ்வளோ ஒரு கடினமானது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றதுன்னா, அவரே சில சமயம் பல பக்தர்களுக்கு போகிறார். இதெல்லாம் பக்தர்களிடம் நாம் கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. இது உண்மையாக தானா இல்லை ஒரு ஹல்யூசினேஷன் பண்ணி சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் கடைசியில் நடந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி உள்ளே போய் பார்த்தானாக்க அந்த பூக்கு புதிய தண்ணி போடவில்லை, இதை புரிஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி அவரே வர, அதுதான் இங்கே சொல்கிறவர், இவ்வாறு தமது சாதனைகள் ஆன்மீக உலகிற்கு புதியதோர் ஒளியை கொடுத்துள்ளது என்றும், அது மட்டுமின்றி அந்த ஆன்மீக நிலை சொந்த திருப்திக்காக அல்ல, மக்கள் நன்மைக்காகத்தான் இந்த உடல் வந்திருக்கிறது என்பதில் தீர்மானமாக இருந்தார் ராமகிருஷ்ணன். என்ன ஒரு அற்புதமான, இதை நமக்கு படிக்கும்போது ராமகிருஷ்ணன் மீது இன்னும் நமது பக்தி கூடுகிறது. அவரே சொல்கிறார், நான் இதற்காகத்தான் பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் லட்சியம் என்ன, மற்றவர்களுக்காக நன்மைக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். இப்படி ஒரு முதல் பாயிண்ட் அவர் சொல்றார், தான் கடவுளின் அவதாரம் என்பதில் உறுதியாக இருந்தார். இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க, அதில் அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இது. இதில் தனக்கு முக்தி கிடையாது,
என்பதில் ரொம்ப தீவிரமாக நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தார் சொல்கிறார். இரண்டாவதா, பிற உயிர்கள் முக்தி பெறுவது போல தமக்கு முக்தி கிடையாது என்பதை உறுதியாக நம்பினார். காரணம் என்ன? அவர் சாரதாஞ்சி வேடிக்கை சொல்கிறாருங்க. இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலான்னாக்க, இப்போ இறைவனோட சிறப்பம்சம் அவதார புருஷன். அப்படிப்பட்ட அவதார புருஷன் அவருக்கு முக்தி எதற்கு? அவருக்கு முக்தி அவசியமா? அவர் காரணம் சொல்கிறேன்னாக்க, சுத்த புத்த முக்த புருஷர் அவருக்கு அவதாரம் எடுத்துக்கொண்டு வரும்போது, மனிதனாக வரும்போது அவருக்கு என்று தனி முக்திக்கு தேவையில்லை. மற்றவர்களுக்கு முக்தி கொடுப்பதற்கு தான் அவர் அவதாரம் எடுத்தது. தனக்கு முக்தி அவசியமில்லை. அப்படி மட்டுமல்ல, முக்தி பெறுவது என்பது அவரை பொறுத்தவரை பொருள் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா ஆல்ரெடி முக்தி பெற்றே இருக்கிறவரை அவருக்கு முக்தி எதற்கு? இந்த கேள்வி வரும் இல்லையா? இப்போ கடவுளுக்கும் முக்தி பெறணும் அப்படின்னு சொன்னேன்னாக்க அது தப்பாயிடும். கடவுளுக்கு அவர் தான் முக்தி புருஷர், அவர் தான் முக்தானந்தம், அவர் தெரிக்கிறார். அவரை போய் மறுபடியும் முக்தி எடுன்னு சொன்னானக்கு அது எப்படி? அவருக்கு முக்தி கிடையாது. அவதார புருஷர்களுக்கு முக்தி கிடையாது. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த பரபிரம்மமான சுரூபமான அந்த அவதார புருஷர்களுக்காக அந்த அந்த ரூபத்தில் வருகிறார் அவர். அதனால் அவருக்கு மறுபடியும் மறுபடியும் வந்தாக வேண்டும். இந்த உலகத்தில் தர்மம் எப்பெல்லாம் களைகிறதோ, எப்பெல்லாம் அதர்மம் வளர்கிறதோ அப்பெல்லாம் நான் வருவேன் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அதனால் இவருக்கு மறுபடியும் மறுபடியும் வந்தாக வேண்டும். அதனால் அவருக்கு சொல்கிறார். எப்படின்னாக்க, ஜமீன்தார் அந்த ஒரு விஷயம் குருதேவர் சொல்கிறார். ஜமீன்தாருக்கு பெரிய ஒரு எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டில் எங்கேயாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே தன்னோட மேனேஜரை அனுப்பிச்சிடுவார், இல்லைன்னா அவரே போவார். போய் அந்த இடத்துல போய் பார்ப்பார். நம்ம ஏலகிரியில் நிறைய பேர் ஏலகிரி பார்த்துருக்கீங்க, நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பார்த்த முகத்தை நிறைய பேர் பார்க்குறேன்னா. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும், இவ்வளோ ஒரு 6 ஏக்கர் ஒரு பரப்பில் ஒரு காடு. அந்த காடில் எங்கேயாவது மழையில் காற்றுல அடித்து ஒரு மரம் கீழே விழுந்ததுனாக்க உடனே நான் சொல்லுவேன் இவர்கிட்ட, நம்ம யுவராஜ் கிட்ட, யுவராஜ் போய் பாருப்பான், என்னோடய மேனேஜர் அவர் தான், போய் பாரு. உடனே அவர் போய் பார்த்துட்டு வருவார். எங்கே எந்த பக்கத்தில் மழையினால் இந்த மரம் உடஞ்சிருக்கு. ஸோ அதை எடுத்து அப்புறப்படுத்துறது, வெட்டுறது, அதெல்லாம் காரியம் செய்யணும். இப்போ ஸோ ஜமீன்தார் ஒருவர் தம் நிர்வாகத்தின் கீழுள்ள பகுதியில் எங்கே குழப்பம் நிலவினாலும் அங்கே விரைந்தே ஆக வேண்டும், அங்கே போய் தான் பார்க்கணும். அப்புறம் மறுநாள் காலையில் சூரிய வெளிச்சம் வந்தபோது நானும் அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வருவேன், எங்கடா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இது நம்ம செய்கிறோம். அதே மாதிரி கடவுளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தன்னுடைய பிரஜைகளை, நாம் எல்லாரும் பிரஜைகள், கடவுளை அரசன் என்று எடுத்துக்கொண்டால் நாம் பிரஜைகள். அப்போ பிரஜைகளின் நம்பிக்கை பெறுவதற்கும் பிரஜைகளின் நலனுக்காகவும் கடவுளுக்கு அந்த இடத்தில் குழப்பம் நின்றால் அங்கே வர வேண்டும். இது ஒரு பெரிய விஷயம். இது குருமா சொல்லும்போது எதற்காக அவதார புருஷர்கள் வருகிறார்கள் என்பதற்கு ஒரு விஷயம் சொல்கிறார், உதாரணம் சொல்லி கொடுக்குறார். எப்படி அதாவது சம்பவாமி யுகேகன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். ஓகே, ஆனால் இதில் நமக்கு தெரியறது கிளியராக, ஏதாவது குழப்பம் இருந்தால் எஸ்டேட்டில் அங்கு ஓனர் போக வேண்டும், ஜமீன்தார் போக வேண்டும். அதேபடி அவர் சொல்கிறாரா, 200 வருடங்களுக்கு பிறகு நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஒரு சில சிஷ்யர்கள் அவங்க சொல்லுவாங்க, இவர்கிட்ட சாரதானந்தி சொல்லியிருக்கார். சாரதானந்தியை கேட்டார். அதை அவர் சொல்கிறார், நானே கேட்டேன் அவர்கிட்டேருந்து, 200 மறுபடியும் நான் அவதாரம் எடுத்து வருவேன் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அவர் அந்த வரும்போது மறுபடியும் ஒரு சில மனிதர்களுக்கு, சாதனை செய்தவர்களுக்கு மறுபடியும் முக்தி தருவார். இந்த முக்தி தருவது தான் அவரோட வேலை. அவர் நமக்கு இதுக்கு நடுவில் முக்தி தருவதுன்ற ஒரு பெரிய வேலை. ஆனால் அதுக்கு கீழே சில படிகள் இருக்கின்றன. நமக்கு வேண்டும் பொருள், இன்பம் எல்லாமே வேணும். அதுக்கெல்லாம் கூட அவரை கேட்டனா அந்தந்த சமயத்தில் அதையும் கொடுத்துட்டுருப்பார். கொடுத்துட்டு கடைசியில் முக்தி கொடுப்பார். அதனால்தான் அவருக்குன்னு முக்தி கிடையாது, ஆனால் மற்றவர்களுக்கு முக்தி தருவதற்காக அவர் இப்பொழுது வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது உண்டு.
மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள், இது ரொம்ப உடலை உகுக்கும் காலத்தை முன்பே அறிந்திருந்தார். இது மூன்றாவது பாயிண்ட். சாரதாஞ்சி சொல்கிறார், தான் எப்போ இந்த உடலை விட போகிறோம் அப்படின்னு நாள் கிழமை திதி பார்த்து சொல்லலை, இன்றைக்கி தான் போக போகிறேன் அப்படின்னு. ஆனால் அன்னையாருக்கு ஒரு ரகசியமாக ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னாக்க, எனது அந்திம் காலம் நெருங்கி விட்டது என்று உனக்கு எப்படி தெரிய போகும்? அதற்கு நான் 3 விஷயங்களை சொல்கிறேன், அதை கேட்டுக்கொள் என்று அன்னையாருக்கு சொல்கிறார். அந்திம் காலம் வரும், இப்படி நடந்தால் எனது இன்னும் பல காலம் நான் இருக்கப் போவதில்லை என்று நீ உணர வேண்டும். அதான் அன்னையாரை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா. அவருக்கு பிறகு இந்த ஆன்மீக உலகில் சாம்ராஜ்யா அன்னையார் இருக்க வேண்டும். அதற்கு அன்னையாரை தயார்படுத்தி கொள்ளும்போது சொல்லுகிறார், நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த உடலை விட்டு போய்விடுவேன். எப்பொழுது போவேன் அது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி 3 சிச்சுவேஷன்ஸ் இருந்தால் நீ புரிந்து கொள், நான் வெகு காலம் இந்த உடல் இருக்காது, இதை புரிந்து கொள் அப்படிங்கிறார். அது எப்படி சொல்கிறேன்னாக்க, 3 விஷயம் சொல்கிறார் அன்னையாற்ற. அதுக்கு பிறகு இன்னும் 2-3 விஷயமும் பலதரப்பட்ட இது கமெண்ட்டும் இருக்காங்க. எப்போது இவர் அவர் என்றில்லாமல், இந்த மனுஷன் அந்த மனுஷன் அந்த மாதிரி இல்லாமல், அதாவது வேறுபாடு இன்றி எல்லோரிடத்திலும் உணவு பெற்று புசிப்பதை கண்டால் எனக்கு அந்திம காலம் வந்து நெருங்கி விட்டது என்ற அர்த்தம் அப்படிங்கிறார். இதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அவர் சாப்பிடும்போது மிக மிகவும் கடுமையான ரூல்ஸ் இருந்து இல்லையா. நமக்கு தெரியும், அன்னையார்கிட்ட போய் ஒரு அம்மா போய் அம்மா நான் இந்த பிளேட்டை கொண்டு போகிறேன், குருதேவோட உணவு பிளேட்டை கொண்டு போகிறேன்னு சொன்னான். அம்மா விட்டுட்டாவளை, சரி எடுத்துன்னு போ அப்படின்னு. ஏன்னா அவள் அம்மானு கூப்பிட்டுட்டா, அதனால் பிளேட்டு கொடுத்துட்டா. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல நடத்தை உள்ளவள் அல்ல என்று ராமகிருஷ்ணருக்கு தெரியும். அவள் போய் பிளேட்டை வச்சுட்டா. ஆனால் இவளால் சாப்பிட முடியல. ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். அன்னையார் நினச்சா சரி இப்போ போய் பிளேட்டை எடுத்துகிட்டு வரலாம், சாப்பிட்ருப்பார் அவர் அப்படின்ட்டு. அன்னையார் வந்து பார்க்கும்போது அந்த பிளேட் அப்படியே இருக்கு, தொடக்கூட இல்லை அவர். ஆனால் ரொம்ப மூட் ஆஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துருக்கார் அவர். அன்னையார் கூட பார்த்து பேசி அது சிரிப்பு இல்லை, புன்னகை இல்லாமல் அப்படி பார்க்குறாரு. அப்போ தான் அன்னையார் கேட்குற, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படிங்கிறார். உனக்கு தெரியாதா இது மாதிரி யார் கையில் கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? தெரிஞ்சு நீ இப்படி செஞ்சுருக்கேன், நான் எப்படி சாப்பிட்றது இதை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அம்மா ஒரு அற்புதமான பதில் சொல்கிறார். அதை பற்றி நம்ம ஹரிவர்த்தானஞ்சி எல்லாம் சொற்பொழிலாம் ரொம்ப அருமையாக சொல்லுறது, எப்படி பாட்டு பாடி அழகாக சொல்லுவார் அவர். அம்மா சொல்கிறா, என்னை அம்மானு கூப்பிட்ருக்காவ, நான் எப்படி அதை மறுக்கிறது, அதனால் அவளுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த பதிலை கேட்டு ராமகிருஷ்ணருக்கு புன்முறுவல் பூத்தார் என்றால் அவர் மனம் சாந்தி அடைந்தது. அதாவது அன்னையாரோட அன்னை பாவம், அந்த அம்மா பாவம் இருக்கு இல்லையா, அதை மேற்கொண்டு வருவதற்காக அவர் செய்த ஒரு சின்ன டெஸ்ட், அம்மாவுக்கு செஞ்ச டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அதை நம்ம. அப்படி அன்னையாருக்கு அவர் செய்வார். அப்படிப்பட்ட தூய்மையானவள் கையிலிருந்து தான் சாப்பிட வேண்டும் என்று உள்ளவர் ஒரு நாளைக்கு யார் கையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் எடுத்து புசிக்கிறார். அந்த நிலைமை வந்தால் தெரிந்து கொள், எந்த உடல் அதிக நாள் இருக்காது என்று. அதே மாதிரி ஆச்சு. இதில் நல்லவர் கெட்டவர் என்று இல்லை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று இல்லை. ராமகிருஷ்ணன் சீடர்களே ஒருவர், அவர் ஒரு நாளைக்கு ராமகிருஷ்ணருக்கு கொடுக்குறார். ஒரு சில விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கார், ஏதோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கார் சாப்பாட்டுக்கு. அதை எடுத்து அவர் கையில் கொடுத்து அவர் வாயிலையும் போட்டு கொடுக்குறார். இதை அன்னையா தூரத்துலேருந்து பார்க்குறார். பார்த்த உடனே திடீர்னு அந்த பேச்சு ஞாபகம் வருது. அரே இவர் சொன்னாரே, யார்கிட்டேருந்து எப்போ இவர் அவர் என்று இல்லாமல் யாரிடமிருந்து எடுத்தாலும் நெருங்கி விட்டது. அப்போ அன்னையாருக்கு புரிஞ்சுது, சரி காலம் வந்து விட்டது என்று. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்கிற, இரவு நேரத்தில் கல்கத்தாவில் கழிக்கும்படியாக நேர்ந்தால் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதிக நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுன்றது இரவு நேரத்தில் கல்கத்தா நம்ம காஸ்பலில், அதாவது அமுத மொழிகளில் படிக்கிறோம். அவர் வெளியில் போகிறார், கல்கத்தாவுக்கு போகிறார் பக்தர்களை பார்த்து அங்கே பேசி சத்சங்கம் முடிஞ்சிட்டு
இரவு 1 மணிக்கு திரும்புகிறார்னு எழுதியிருக்காருமா. இரவு 1 மணிக்கு தங்க மாட்டார், எவ்வளோ நேரமானாலும் சரி அங்கேருந்து திரும்பி வந்துடுவார். ஆனால் இப்போது சமீப காலமாக அன்னையார் பார்க்க வேண்டியது வந்ததுன்னு அவர் கல்கத்தாவுக்கு போனால் ஒரு சில நாட்கள் பல்ராம் போஸ் வீட்டில் தங்குகிறார், இரவு தங்குகிறார். அப்போதே புரிஞ்சிடுது அன்னையாருக்கு. சரி, இந்த தட்சிணேஸ்வர் இருக்கும்போதே அன்னையாருக்கு புரிஞ்சிடுது. அதற்கப்புறம் தான் ஷாம்பூக்கூரில் வந்து அப்புறம் காஷிப்பூரில் வந்து கல்கத்தாலேயே தங்கிட்டார். அந்த தட்சிணேஸ்வரத்தை விட்டு வந்தவர் பிறகு தட்சிணேஸ்வரமே போகவில்லை, கடைசி வரை போகவில்லை. ஏன்னா இரவு நேரத்தில் கல்கத்தாவில் தங்க வேண்டி வந்தது. அதனால் அவருக்கு அந்திம் காலம் நெருங்கிவிட்டது என்று. இன்னொன்று, உண்டபின் வேறொருவர் உண்டபின் எஞ்சிய உணவை உண்பதனை எப்பொழுது நீ காண்கிறாயோ அப்பொழுது எனக்கு காலம் நெருங்கிவிட்டது என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் பார்க்கலாம். நரேந்திரன் சாப்பிட்டது மீதியை இவர் சாப்பிட்றாரு. அப்போ தான் அன்னையார் பார்க்குறார், ஐயோ இவர் சாப்பிட மாட்டார். அக்ரிம் பாகம்னு சொல்லுவோம், அக்ர பாகம் என்று சொல்லுவோம். அந்த அக்ர பாகத்தை தான் முதல்ல குருதேவருக்கு கொடுக்கணும், மீதி தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இங்கே என்னாச்சு, இவர் முதல்ல நரேந்திரன் கொடுத்துட்டு அதே பகுதியில் ஒரு பகுதி எடுத்து அவர் சாப்பிட்றார். ஸோ இதை கண்ட உடனே அன்னையாருக்கு புரிஞ்சது. ஸோ தனது உடல் எவ்வளவு நாள் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் இப்படி ஏற்பட்டால் என் உடல் நிலைக்காது என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்து கொண்டு அதை அன்னையாருக்கு அவர் சொன்னார். இதை சொல்கிற இந்த 2 விதமாக பிரித்தார் இல்லையா சுவாமி சாரதானந்தர். ஒன்று தன்னை பற்றி, இன்னொன்று புது சில ஆன்மீக வாழ்க்கையின் சாதனைகளின் விளைவு, அதை பற்றி சொல்லுவார். ஸோ இந்த தன்னை பற்றியில் இந்த 3 பாயிண்ட் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். இது நம்ம எப்பாவது நினச்சோன்னாக்க நம்ம தனியாக உட்காந்து ராமகிருஷ்ண தியானம் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்து கொண்டு வந்து யோசித்தோம்னா ஒரு புது உணர்வு நமக்கு கிடைக்கும் நமது ஆன்மீக பாதையில். அதற்காகத்தான் இதை இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளோ சிரமப்பட்டு சாரதானந்தி மகாராஜ் இந்த சாப்டரை எழுதுனது. இந்த சாப்டரை இந்த ஷோடசி பூஜை முடிஞ்ச பிறகு அடுத்த இதுக்கு போயிருக்கலாம், பாகம் 2 அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், இதை ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி கொடுத்து இந்த சாப்டரை எழுதியிருக்கார், சாதனைகளின் நிறைவு அப்படின்னு. ஸோ 2ஆம் பாகம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.